everyone, இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3.5 ல தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம்ல நமக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஈஸியாக அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு ஒன்றும் ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் 1/2 டிவைடட் பை 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2 இன்டூ இங்கே கீழே டிவைடடில் 1/2 இருக்குது. நமக்கு மேலே வரும்போது 2/1 வருமா? 2/1. ஏன்னா இங்கே வந்து கீழே உள்ளது மேலே வரும், மேலே உள்ளது கீழே வரும். நம்ம அப்படி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த டேர்மில் இந்த இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு கீழே உள்ள டேமும் மேலேயும், மேலே உள்ள டேமும் கீழே எழுத போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2a² + 5a + 3 divided by again 2a² + 7a + 6. இந்த டைம் எழுதியாச்சா? இந்த இதை வந்து நம்ம டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனை மாற்றணும்னா நம்ம என்ன சொன்னோம்? கீழே உள்ளதை மேலே எழுதணும். 5a² - 35a - 50. கீழே அந்த டேர்ம் எழுதிருங்க. a² + 6a + 5. இப்போ இதை நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாமா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நமக்கு a² முன்னாடி ஒரு வேரியபிள் இருக்கா, அதாவது 200 நம்பர் இருக்குது. இந்த 200 நம்பரை நம்ம லாஸ்ட் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6. இப்போ இந்த 6ன்ற நம்பருக்கு தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கனாட்டி நம்ம வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கனாடி நம்ம சைன் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து 3 2s are 6ன்னு வருது. 3 2s are 6 நம்ம ஆட் பண்ணால் 5 வரணும், வருதா? ஸோ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம்ல. அப்போ அகைன் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 இங்கே 2 1 ஆகிடுமா? அப்போ இது 3/2 ஆயிடும். 3/2 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றுமே இல்லை, கீழே உள்ள டேமை ஃபஸ்ட்டு டேமுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த கீழே உள்ள டேமை ஏக்கு முன்னாடி எழுதிட்டு இந்த டேம் அப்படியே எழுதிருங்க. மேலே இருக்கிற டேம் அப்படியே எழுதிருங்க. a + 1 அப்படின்னு அப்படியே எழுதிருங்க. அதே கீழே உள்ள டேமை ஏக்கு முன்னாடி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த டேம் நம்ம எப்படி எழுதலாம்? 2a + 3 இன்ட்டு a + 1 எழுதிக்கலாமா? இப்போ நம்ம கீழே உள்ள டேமுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னா 2 6 are 12. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 12க்கு கண்டுபிடிக்கணுமா? இங்கேயும் எல்லா சைனுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நோ சேஞ்ச். நடுவில் நமக்கு என்ன வரணும்? 7 வரணும். அப்போ 4 3s are 12. 4 3s are 12. 4 3 நம்ம ஆட் பண்ணோம்னா 7 வருமா? இது நம்ம அகெயின் நம்ம a² முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதவால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதே a² முன்னாடி இருக்கிற வேல்யூவை நம்ம டிவைடும் பண்ணணும். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ இந்த டைம் எப்படி எழுதலாம்? a + 2 அப்படியே எழுதிக்கலாம். கீழே டிவைடில் இருந்துச்சுன்னா முன்னாடி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2a + 3. அப்போ கீழே உள்ள டைம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a + 2 இன்ட்டு 2a + 3 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் மேலே உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 எல்லாத்துலேயுமே -5ன்றது காமனாக எடுத்துக்கலாமா? -5 காமனாக எடுத்தோம் அப்படின்னா இந்த இது a² ஆகிடுமா? ஏன்னா -5 எடுக்கிறோம். இங்கே 35 இருக்குது. 35ல் நம்ம -5 எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் பார்த்துக்கோங்க. -35 இருக்குது. -5 எடுக்கிறோம். அப்போனா என்ன வரும்? உள்ளக்க 1 5s are 5, 7 5s are 35. அப்போ இங்கே +7a வருமா? அகெயின் இதே மாதிரி -15 divided by -5 10 5s are 50 வருமா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 10 டிவைடட் பை இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இங்கே 5 இருக்குது. ஏக்கு முன்னாடி வேரியபிள் 1 தான் இருக்குது. 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ 5க்கு கண்டுபிடிச்சோம்னா ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 6 கிடைக்கணும். அப்போ 1 5s are 5. அதே 1 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்குமா? ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? இந்த டேர்ம்லேயே நம்ம ஏக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 1. அப்போ 1ஆல் நம்ம டிவைட் பண்ணால் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? a + 1 a + 5 எழுதிக்கலாமா? a + 5. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்துக்கோம். இன்னும் நம்ம இந்த ஒரு டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எது கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 2a + 3 இங்கே இருக்கா? 2a + 3 இங்கேயும் a + 1 இருக்குது. இங்கேயும் a + 1 இருக்கா நமக்கு? ஸோ பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் மட்டும் எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். அந்த டேர்ம் இருக்கட்டும், கீழே உள்ள டேர்ம் மட்டும் எழுதிக்கோங்க. இல்லை இப்போ எழுதுறதா கூட எழுதிக்கலாம். 7a + 10 பேலன்ஸ் இருக்க வேல்யூலாம் எழுதிக்கோங்க. a + 2 இன்ட்டு a + 5. இப்போ நம்ம இந்த 10 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா a² முன்னாடி நமக்கு 1 இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 7 வரணும் நமக்கு. 5 2s are 10 வருமா? 5 into ஆட் பண்ணால் 7. அப்போ மேலே உள்ள டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -5 நம்ம காமனாக வெளியே எடுத்தது அது அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்மை a + 5 a + 2 எழுதிக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? கீழே நமக்கு a + 2 இன்ட்டு a + 5ன்னு இருக்குது. இங்கே ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா நமக்கு? ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் -5. ஓகேவா?
இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனையும் நம்ம டிவைடில் இருக்கிறத மல்டிபிகேஷனாக மாற்றணும்னா கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் எழுதணும். பி ஸ்கொயர் இந்த டைம் அப்படியே எழுதிக்கோங்க. 3b மைனஸ் 28 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4. இதை மல்டிபிகேஷனாக மாறணும்னா இந்த டைம் மேலே வரும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 டிவைடட் பை இந்த வந்து 49 இருக்குது. இந்த 49 வந்து நம்ம 7 7s ஆர் 49 எழுதிக்கலாமா? அதாவது 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் எழுதிக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப்பில் வந்து இது எதுக்காக இப்படி எழுதணுன்றது சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டைம் சிம்பிளிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாமா? இங்கே வந்து பி ஸ்கொயர் முன்னாடி 1 தான் இருக்குது. 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நோ வரி. மைனஸ் 28 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா மைனஸ் 28 நமக்கு ஆட் பண்ணால் ப்ளஸ் 3bன்னு கிடைக்கணும், ப்ளஸ் 3ன்னு கிடைக்கணும். அப்போ நம்ம 7 4s ஆர் இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் இருக்குன்னு அர்த்தமா? அப்போ வந்து 7 4s ஆர் 28. 7ல் 4 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 3 ப்ளஸ் 3யா? இங்கே இந்த சிம்பிள் என்ன இருக்கோ அது வந்து பெரிய நம்பருக்கு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா 2ல் 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருக்கும். அதே வந்து இங்கேயும் மைனஸாக இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் வந்து மைனஸாக இருக்க போதுன்னு அர்த்தம். இப்போ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைம் b ப்ளஸ் 7 b மைனஸ் 4 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு கீழே உள்ள டைமுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 4 இருக்கா? 4 ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்? 4 கிடைக்கணும். அப்போ 2 2s ஆர் 4 எடுத்துக்கலாமா? எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நோ சைன். 2 2s ஆர் 4, 2 + 2 4. அப்போ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்? b + 2 இன்ட்டு b + 2ன்னு எழுதிக்கலாமா? இந்த மைனஸ் 14க்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்டா நமக்கு மைனஸ் தான் இங்கேயும் வருது. அப்போ பெரிய 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருக்க போது பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸாக இருக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 7 2s ஆர் மைனஸ் 14 வந்துருமா? அதே மைனஸ் 7ல் 2 போர்ஷன் நமக்கு பேலன்ஸ் மைனஸ் 5. ஸோ இந்த டைம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மேலே உள்ள டைம் b மைனஸ் 7 b ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாமா? நம்ம 1ஆல் இந்த a ஸ்கொயருக்கு b ஸ்கொயருக்கு முன்னாடிலாம் நமக்கு 1 தான் இருக்குது. 1ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு சேம் தான் கிடைக்கும். அதனாடி தான் இந்த இதுக்கெலாம் இப்படி எழுதுறோம். இதே 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி கீழே 2 போட்டு எழுது. அதாவது டிவைட் பண்ணும்போது 2 போடணும். சரி, நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் இந்த டேர்ம் நமக்கு பார்க்க எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அது எப்படி எழுதுவோம்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதுவோமா? அப்போ a ப்ளஸ் பி அப்போ ப்ளஸ்ஸாகவும் ஒரு டேர்மாகவும் மைனஸாக ஒரு டேர்மாகவும் எழுதுறோம். ஓகேவா? 1 ப்ளஸ் 1 மைனஸாக எழுதணும். இப்போ எது கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? b + 7 b + 7 காமனாக இருக்கா? b - 4 கிடையாது. b - 7 b - 7 கேன்சல் ஆயிரும். b + 2 b + 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? b - 4 டிவைடட் பை b + 2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன்லேயே அதே மாதிரி தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1 டேர்ம் மட்டும் தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். மற்ற டேர்ம்லாம் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஓகேவா? x + 2 அப்படியே வச்சுக்கலாம். 4y நம்ம வந்து இந்த இதை என்ன சொன்னோம்? டிவிஷனாக இருக்கிறத மல்டிபிகேஷன் மாற்றணும்னா இந்த கீழே உள்ள டேர்ம் மேலே வரும்னு சொன்னோமா? ஸோ கீழே உள்ள டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. x² - x - 6. இப்போ நம்ம -6க்கு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோம்டா நம்ம ஆட் பண்ணோம்னா -1ன்னு வரணும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? 1 + 1 மைனஸாக இருக்க போதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் நமக்கு மைனஸாக வரணும். அப்போ 3 2s ஆர் 6 வருமா நமக்கு? 3 2s ஆர் 6. அதே 3ல் 2 போர்ஷன் நமக்கு -1 கிடைக்குமா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? மேலே உள்ள டேர்ம் அதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு 12y². இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்? x + 2 x - 3ன்னு எழுதிக்கலாமா? இப்போ எதை கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ 1 4s ஆர் 4, 3 4s ஆர் 12 கிடைக்குமா? நமக்கு இங்கே 1y இருக்குது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா 2y இருக்குது. நம்ம டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து மைனஸ் பண்ணணும். 2ல் 1 போர்ஷன் நமக்கு பேலன்ஸ் 1 ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் நமக்கு எப்படி வரும்? x + 2 காமனாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே நமக்கு என்ன இருக்குது? 3y⁴ இருக்கா? டிவைடட் பை இந்த இது கேன்சல் ஆச்சு. அப்போ x - 3. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபோர்த் சப்டிவிஷன்லேயே நம்ம இந்த டிவிஷனை மல்டிபிகேஷனாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். 12t² - 22t + 8 டிவைடட் பை 3t. மல்டிபிகேஷனாக மாற்றுறதுக்கு இந்த டேர்ம் மேலே வருமா? 2t² + 4t டிவைடட் பை 3t² + 2t - 8. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைமில் வந்து 2வை காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? 2வை காமனாக வெளியே எடுத்தோம்னா 6t² - 11t ப்ளஸ் 2 மட்டும் தான் காமனாக எடுக்கிறோம். 4 2s ஆர் 8 டிவைடட் பை 3t அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த 2t² வந்து வெளியே காமனாக எடுத்துக்கலாம். அதாவது 2tயை வெளியே காமனாக எடுத்துக்கலாமா? எடுத்தோம்னா t ப்ளஸ் 2 2s ஆர் 4t வருமா? கீழே உள்ளதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். 3t² ப்ளஸ் 2t - 8. இப்போ இந்த டேர்முக்கும் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இங்கே வந்து 4ன்னு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு t² முன்னாடி ஒரு 6ன்ற வேல்யூ இருக்குது. அப்போ 6 4s ஆர் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த இதை டிவைடும் பண்ணணும். 6 4s ஆர் 24. 24க்கு தான் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா நமக்கு
என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் வரணும். -11 இங்கே +24. அப்போ நமக்கு ரெண்டுமே மைனஸாக இருக்க போதுன்னு அர்த்தம். அப்போனா 7 5 ஆர் இது 3 ஆர் டேபிள் வருமா, 3 8 3 ஆர் 24 வருமா, ரெண்டுமே மைனஸாக இருக்கு. +24 அதே வந்து நமக்கு -11 வரணும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே நமக்கு மைனஸாக இருக்கும். 8 3 ஆர் 24. நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் டிவைடும் பண்ணணும். அப்போனா 4 3 சாரி 1 3 ஆர் 3 2 3 ஆர் 6. இங்கே வந்து 2 ஆகும். 4 2 ஆர் 8 3 2 ஆர். அப்போ இங்கே -1/2 இங்கே வந்து -4/3. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம், கீழே இருக்கிற 2 வந்து t முன்னாடி உள்ள டேர்ம்ல வந்துரும். 2t - 1 இங்கே 3t - 4. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படி ஆயிடுமா. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2t - 1 3t - 4. இது ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. 3t இன்ட்டு இங்கே மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க, t + 2 அப்படியே எழுதிக்கோங்க. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 8 3 ஆர் 24 என்ன வரும், 8 3 ஆர் 24 என்ன 24 வரும் நமக்கு மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா 1 + 1 மைனஸாக இருக்க போகுது. இதே ஆன்சரில் +2ன்னு இருக்குது. அப்போ நமக்கு பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. நமக்கு 6 வரணுமா, 6 4 ஆர் 24 வருமா, 6 4 ஆர் 24. நம்ம 6ல் 4 போச்சு, நமக்கு பேலன்ஸ் 2. அப்போ எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோமா அதே 3ஆல் டிவைடும் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 1 3 ஆர் 3 2 3 ஆர் 6. இது எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், t + 2 இங்கே வந்து 3t கீழே உள்ளது மேலே வந்துடும், 3t - 4ன்னு வருமா. அப்போ இந்த இதை எப்படி எழுதிக்கலாம், t + 2 3t - 4 இப்படி எழுதிக்கலாமா. இப்போ இந்த டேர்ம்ல எது கேன்சல் ஆகும்னு பார்க்கலாமா. இங்கே டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆயிருமா. இங்கே 3t - 4 3t - 4 கேன்சல் ஆயிருமா. t + 1 t + 2 t + 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். 2t - 1 இந்த இது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இதில் 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கு, 2 எழுதிக்கோங்க. பேலன்ஸ் கீழே 3 இருக்கு. இங்கே டேர்ம்ல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இதோட ஆன்சர் என்ன வரும், 2 2 ஆர் 4 2t - 1 டிவைடட் பை 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் சம் செய்யணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.